விஜய் சார் கேப்டன் பேரை சொன்ன உடனே அவ்வளவு சத்தம். விஜய் சார் வரலன்னு யாருங்க சொன்னது? வந்தாரு. ஆனா நீங்க பதிலுக்கு என்ன பண்ணீங்க? விஜய் சார் கேப்டன் இறந்தப்போ வந்தப்போ சில பேர் காலனியை தூக்கி எறியவும் எப்பவுமே அண்ணன் தம்பி பாசத்தோட தான் பழகிட்டு இருக்காங்க. இதை அரசியல் ஆதாயத்திற்காக அதை வேறுபடுத்தி பேச வேண்டாம். இயக்கி ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாரு. அது செந்தூர பாண்டி 2 கூட இருக்கலாம். இன்று கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள். அவரது பிறந்த நாளில் கோயிலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது கேப்டன் அவர்களுடைய கோயில் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் கேப்டன் விஜயகாந்த் சாரை அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்தெல்லாம் கூட வந்திருக்காங்க. கேப்டன் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கேப்டனுக்கு வீர வணக்கம் கேப்டனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கேப்டனுக்கு வீர வணக்கம். இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இல்லாதது நிறையா பேருக்கு அவருடைய குடும்பத்தில் ஒருவர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறையா பேர் குடும்பத்தில் அவர் ரேஷன் கார்டில் ஒருத்தரோட பேர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஏதோ சினிமாக்காரன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், கேப்டன் அவர்கள் சினிமாவையும் தாண்டி அரசியலையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் மனசுல இன்னைக்கு நிலைத்து கொண்டு இருக்கிறார் என்றால் அது ஒரே ஒரு மனிதன், நமது எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு பிறகு அது கருப்பு எம்ஜிஆர் என்றால் அது நமது கேப்டன் அவர்கள் தான். நான் எவ்வளோ இடத்துல படபடன்னு பேசிடுவேன். ஆனால் இந்த கேப்டனோட சன்னிதானத்தில் இந்த கோயிலில் என்னால் அந்த மாதிரி சரளமாக பேச முடியல. நாக்கு பேசவே வரல. நான் அவரை கூட ஒரு படம் ஒன்று நடித்தேன், மரியாதை. அந்த படத்தில் ஒரே சீனில் ஒரு மனிதன் எப்படி மனிதாபிமானத்தோட வாழணும், அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், இன்னமும் எனக்கு இது ஞாபகம் இருக்கு. கேப்டன் 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 இப்போ கூட பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் தாவேக்கா மாநாடு விஜய் சார் மாநாடு நடத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே இருந்ததாக சொல்கிறாங்க. அவ்வளோ கூட்டத்தில் கூட விஜய் சார் கேப்டன் பேரை சொன்ன உடனே அவ்வளவு சத்தம். சும்மா கேப்டன் சொல்லலை, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணா அப்படின்னு சொன்னார். பாருங்க, அந்த கேப்டன் சார் எல்லாருக்குமே ஒரு அண்ணனாக இருந்து கொண்டிருக்கிறார். கேப்டன், நீங்கள் விட்டு சென்ற பாதையை நாங்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல, எனக்கு பின்னாடி வரும் சங்கதிகளும் கண்டிப்பாக உங்களது புகழ் பாடிக்கொண்டே தான் இருப்போம். மாநாட்டில் கேப்டன் பேர் ஓட்டுக்காக தான் பயன்படுத்தினார்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாதுங்க. அப்படி சொல்கிற ஆளாக இருந்தாக்க விஜய் சார் ஃபஸ்ட்டு மாநாட்டிலே விஜயகாந்த் சாரோட பேரை சொல்லியிருப்பார், கேப்டனோட பேரை சொல்லியிருப்பார். ஆனால் விஜய் அவர்கள் தான் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு டாப் இருக்கிறோம் அப்படின்னாக்க அது விஜயகாந்த் சார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரே ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அந்த செந்தூர பாண்டியோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த ஒரு நன்றி விசுவாசத்தில் விஜய் சார் அவருடைய மாநாட்டில் கூட நன்றி மறக்காமல் அவ்வளவு தொண்டர்கள் முன்னாடி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் கேப்டன்ன்றது. மறைந்து இவ்வளோ நாள் ஆகியும் 2 லட்சம் தொண்டர்களுக்கு முன்னாடி விஜய் சார் அவர்கள் கேப்டன் பேரை சொல்லியிருக்காருன்னா அது விஜய் சாரோட நல்ல குணத்தை தான் காட்டுது.
கேப்டன் கேப்டன் கேப்டன். இப்போ சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கேப்டன் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்க்கல, அப்போ இருக்கும்போது ஏன் பார்க்கல, அவருக்கு எதுவுமே நீங்க பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. அன்னியும் அதை ஆமோதிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? கேப்டன் இறந்தப்ப விஜய் சார் வரலன்னு யாருங்க சொன்னது? வந்தாரு. ஆனா நீங்க பதிலுக்கு என்ன பண்ணீங்க? காலை நீங்க தூக்கி அடிச்சிருக்கீங்க. அது மிகப்பெரிய தவறு இல்லையா அது? சொல்லுங்க. விஜய் சாரு கேப்டன் இறந்தப்போ வந்தப்போ சில பேர் காலனியை தூக்கி எறியவும் அது விஜய் சாருக்கு மேல பட்டுச்சோ படலை, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அப்படி செய்யலாமா? அது ஒரு தவறு தானே. அது கேப்டன் மேல உள்ள விசுவாசத்தில் பாசத்தில் ஏதோ சில பேர் ஏதோ செஞ்சிட்டாங்க. அது வந்து கூட அவர் விஜய் சார் வந்து பெருசாக எதுவும் பெருசுப்படுத்தலை. அதனால தான் அவரோட மாநாட்டில் கூட கேப்டன் பேரை உச்சரித்தார். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான செய்திகளை எதுவும் பரப்பாதீங்க. விஜய் சாரும் விஜயகாந்த் சாரும் எப்போவுமே அண்ணன் தம்பி பாசத்தோடு தான் பழகிட்டு இருக்காங்க. இதை அரசியல் ஆதாயத்திற்காக அதை வந்து வேறுபடுத்தி பேச வேண்டாம். அரசியல் வேறு, அண்ணன் தம்பி பாசம் வேறு. ஏன் இப்போ நீங்கள் ஒரே குடும்பத்தில் எடுத்துக்கங்க. ஒரே குடும்பத்தில் டிஎம்கே அண்ணனாக இருப்பார், அவரோட தம்பி ஏடிஎம்கேவாக இருப்பார், அவரோட அக்கா பிஜேபியில் இருப்பாங்க, அவரோட தம்பி பாமகவில் இருப்பாங்க. இப்படி வேறு வேறு கட்சியிலலாம் இல்லையா? அதனால் தயவு செஞ்சு விஜய் சாரையும் விஜயகாந்த் சாரையும் பிரித்து வச்சு பேசாதீங்க. என்னைக்காக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி உறவு உள்ள பாசம்தான். இப்போ அதே மாதிரி கேப்டன் வந்து செந்தூரன் பாண்டியன் வந்து விஜய் அவர்கள் வந்து வளர்த்துட்டார், அண்ணனா நடிச்சாரு. அதே மாதிரி சண்முக பாண்டியன் வந்து விஜய் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாருங்க. இப்போ விஜய் சார் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை விஜய் சார் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் சினிமாவில் நடிக்கவில்லை என்றால் விஜய் சாரோட வாரிசு சஞ்சய் அவர்கள் இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு. அவர் மூலமாக எப்படி விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டனுடைய அவர்களுடைய மகனுக்கு அதே மாதிரி விஜய் சாரோட மகன் கண்டிப்பாக இயக்கி ஒரு பெரிய ஹிட்டு கொடுப்பாரு. அது செந்தூர பாண்டி 2 கூட இருக்கலாம். விரைவில் அது கூட நடக்கலாம்.